இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் எரேமியா 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீர் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். அப்ப ஆண்டோடைய வார்த்தை பாருங்க, உங்க ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லி எரேமியா பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்து நியாயாதிபதிகள் 6:23 சொல்றாங்க, அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். ஆமென். அப்போ இந்த சாவதில்லை என்ற வார்த்தையே ஒரு உயிர்மீச்சை கொடுக்கிற வார்த்தை இல்லைங்களா? அப்படியாக கர்த்தர் ஏன் அதை அப்படி சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதம் 22:9-10 பார்க்கும் பொழுது, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலே நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். ஆமென். கர்த்தருடைய பேரிலே நம்மை நம்பிக்கையாய் இருக்க பண்ணின தேவன் தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, சமாதானம், நீ சாவதில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் நான் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரே என் தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வங்க இயேசு. ஹல்லேலூயா. அவரால் ஆதரிக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஆமென். இதுதான் நிச்சயமான ஒரு சுதந்திரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 71:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்ப்பத்திலிருந்து உற்பத்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஆமென். நான் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அது தேவனுடைய சுத்த கிருபையும் அவர் என்னை ஆதரிப்பதினால்தான் நான் உயிர் வாழ முடிகிறது. என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஆமென். எப்பொழுதும் அவரை துதிக்க வேண்டும். அவர் சொன்ன சொல்லு நம்ம காதுல எப்பொழுதும் தொனித்துட்டே இருக்க வேண்டும். மனுஷர்களுடைய வார்த்தைகளை எந்த சூழ்நிலையும் நம்ம எடுத்துக்காதபடிக்கு, என் தேவனாய் இருக்கிறவர், என் தாயின் கருவிலிருந்து என்னை எடுத்தவர், அவர் சார்பில் விழ வைத்தவர் என்ன சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தையை நினைத்து சந்தோஷத்தோடு கூட நம்ம ஊழிய பாதையில் நாம் ஓடிக்கொண்டு அவருக்கு சிறந்ததை நாம் செய்வோம். ஏனென்றால் அவர் நமக்கு சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசு நம்பித்தான் நான் பிறந்திருக்க, ஏசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்க, ஏசு நம்பித்தான் நான் பிறந்திருக்க, ஏசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்க, ஏசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து கேக்குதம்மா, இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து கேக்குதம்மா, இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்க, இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்க, தாயின் கருவினிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டே, ஏற்ற காலத்திலே உன்னை நானே உயர்த்திடுவேன், தாயின் கருவினிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டே, ஏற்ற காலத்திலே உன்னை நானே உயர்த்திடுவேன், பெற்ற தாயே தன் பாலகனை மறந்தாலும் மறப்பதில்லை என்று, பெற்ற தாயே தன் பாலகனை மறந்தாலும் மறப்பதில்லை என்று,
இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. சொந்தம் பிறந்து விட்டார் என் இயேசு துயரை துடைத்திடுவான். பந்தம் மறைந்து விட்டால் என் இயேசு பயத்தை விலக்கிடுவான். சொந்தம் பிரிந்து விட்டால் என் இயேசு துயரை துடைத்திடுவான். பந்தம் மறைந்து விட்டால் என் இயேசு பயத்தை நீக்கிடுவான். மனம் கலங்கி கதறிட்ட போது கரம் பிடித்த கர்த்தரை பாடு. மனம் கலங்கி கதறிட்ட போது கரம் பிடித்த கர்த்தரை பாடு. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு நம்பித்தா நான் பிறந்திருக்க, இயேசு நம்பித்தா நான் வளர்ந்திருக்க, இயேசு நம்பித்தா நான் பிறந்திருக்க, இயேசு நம்பித்தா நான் வளர்ந்திருக்க. ஆமென். ஏனென்றால் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமாகவே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சார்பிலே நாம் விழுந்திருக்கிறபடினாலே அவரே நம்மை ஆதரிப்பார், அவரே நம்மளை தூக்கி சுமப்பார், அவரே நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. எதை கண்டும் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் நாம் இருப்போம். கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். அதை குறித்து நாம் பாடி மகிழ்வோம். God bless you.